Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரும் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அதற்கான சான்றிதழ்களை இன்றைக்கு தலைமைச் செயலகத்திலே தேர்தல் அதிகாரிகளிடம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் அந்த மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சான்றிதழ் பெறக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் அந்த சான்றிதழ் பெறக்கூடிய அவரோடு அந்த இரண்டு பேரோடு, குறிப்பாக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபாலோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மாநிலங்களினுடைய உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் முடிய இருக்கிறது. அதற்காக அந்த இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தல் அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டது. 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு யாராவது போட்டியாக மனு தாக்கல் செய்திருந்தால் தேர்வு வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். இதற்கு யாரும் போட்டியாக மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரும் போட்டியிடுவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். அதே போன்று மனு தாக்கல் செய்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த தலைமையிலே சென்ற அனைவருமே, குறிப்பாக அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி, அதிமுகவுடைய துணை பொது செயலாளர் நத்தம் ரா விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, அதே போன்று அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், எதிர்கட்சி துணை கொறடா சு. ரவி உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள். மனு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையிலே இவர்களுக்கு போட்டி யாரும் இல்லை என்பதால் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர்கள், அதிகாரிகள் இன்றைக்கு அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களாக இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியனும் இந்த சான்றிதழ்களை இன்றைக்கு அங்கு அந்த அதிமுகவுடைய மாநிலங்களை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரும் பெற்றிருக்கிறார்கள். அந்த அதிமுகவுடைய மாநிலங்களை உறுப்பினர்களாக பெற்ற பிறகு அங்கே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், அதே போன்ற வளர்மதி, அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே அங்கு இருக்கிறார்கள். அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று அந்த சான்றிதழ் பெற்ற பிறகு சென்னை மெரினா கடற்கரையிலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெ. ஜெயலலிதா ஆகியோருடைய நினைவிடங்களிலே அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்பதுரை மற்றும் தனபால் இரண்டு பேரும் அந்த சான்றிதழ்களை வைத்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்து பெறக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா நினைவிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே அந்த நினைவிடத்திலே அந்த வாழ்த்து பெறக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்த அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் இரண்டு பேரும் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சுப்பிரமணி அதற்கான சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறார். அதனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பெறப்பட்ட சான்றிதழை வைத்து அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.